மெட்பின் சிறப்பு. ரமேஷும் பிரகாஷும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்யும் சக ஊழியர்கள். வேலைக்குள் அவர்களை இணைத்தது ஒரு தீ இடைவேளை. வாழ்க்கைக்குள் இணைத்தது ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் மனம். இலக்கு, பதவி, சம்பளம் எல்லாம் பேசினாலும் அவர்கள் பேசாதது ஒருவரை பற்றி பின்புறமாக கூறுவது மட்டும். ஒரு நாள் நிறுவனத்தில் பெரிய மறுசீரமைப்பு நடந்தது. சிலர் வேலை இழந்தார்கள், சிலர் பதவி உயர்வு பெற்றார்கள். அந்த பட்டியலில் பிரகாஷின் பெயர் இல்லை, ஆனால் ரமேஷின் பெயர் இருந்தது. சந்தோஷப்பட வேண்டிய நேரம், ஆனால் ரமேஷின் முகத்தில் ஒரு தயக்கம். அன்று மாலை பிரகாஷ் அமைதியாக இருந்தான். ரமேஷ் அருகில் வந்து சொன்னான், இந்த பதவி என்னுடையது இல்லை போலிருக்கு. நீ இல்லாத வெற்றி முழுமையான வெற்றி ஆகாது. அடுத்த நாட்களில் ரமேஷ் செய்தது பலருக்கு தெரியாத ஒன்று. பிரகாஷின் பங்களிப்புகளை மேலாளர்களிடம் தெளிவாக எடுத்துச் சொன்னான். தனது வெற்றியின் பின்னணியில் நண்பன் இருப்பதை மறைக்கவில்லை. சில மாதங்களில் பிரகாஷும் உயர்ந்த பொறுப்பை பெற்றான். ஆனால் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கவில்லை. சில ஆண்டுகளுக்குப் பிறகு ரமேஷ் தனிப்பட்ட பிரச்சனைகளால் மனதளவில் சோர்ந்தான். அந்த நேரத்தில் ஒரு காலத்தில் அவன் செய்த உதவியை நினைவூட்டாமல் பிரகாஷ் அவன் அருகில் நின்றான். ஆலோசனையாக, துணையாக, நம்பிக்கையாக. ஒரு நாள் டீ கப் கையில் பிரகாஷ் சொன்னான், அலுவலகத்தில் நம்மை இணைப்பது வேலை, வாழ்க்கையில் நம்மை காப்பது நட்பு. அவர்களுக்கு அன்றுதான் புரிந்தது. பதவிகள் மாறலாம், வாழ்க்கை பாதைகள் விலகலாம், ஆனால் சுயநலமில்லா நட்பு இருந்தால் வீழ்ச்சியும் வெற்றியாக மாறும். நண்பர்களே, இந்த உலகத்தில் நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய முதலீடு பணம் அல்ல, பதவி அல்ல, அனுபவமும் அல்ல. நம்முடன் நேர்மையாக நடக்கும் நண்பர்களே. வெற்றியில் நம்முடன் கைத்தட்ட பல பேர் இருப்பார்கள், ஆனால் தோல்வியில் நம்மிடம் அமர்ந்து ஒரு வார்த்தை சொல்லாமல் துணையாக நிற்பவர்கள் உண்மையான நண்பர்கள். அலுவலகத்தில் நாம் போட்டியாளர்களாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் நாம் ஒருவருக்கொருவர் தூணாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் உயரத்தில் இருந்தால் உங்களை கைப்பிடித்து கொண்டு வந்த நண்பர்களை மறக்காதீர்கள். நாளை நீங்கள் சோர்வில் இருந்தால் உங்களை மீண்டும் நம்பிக்கையுடன் எழுப்பும் நட்பே உங்கள் வலிமை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பதவி உயர்வு வாழ்க்கையில் சந்தோஷம் தரலாம், ஆனால் உண்மையான நட்பு வாழ்க்கைக்கே அர்த்தம் தரும். அதனால் நண்பர்களே, நட்பை பயன்படுத்தாதீர்கள், நட்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் உண்மையான வெற்றி. நன்றி.